அன்பு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு ஆசிரியை வகுப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தன்கிட்ட படிக்கக்கூடிய 4 மாணவிகளை வகுப்பறையை விட்டு வெளியில் போய் அன்பை வெளிப்படுத்தும் விதமாக ஏதாவது இருந்தால் எடுத்து வந்தீங்கிட்ட காமிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4 பேரும் வெளியில் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து வகுப்பறைக்குள்ளே வரும்போது முதலாம் மாணவி கையில் அழகான ரோஜா பூ இருக்குது, 2ஆம் மாணவி கையில் அழகான பட்டாம்பூச்சி இருக்குது, 3ஆம் மாணவி கையில் அழகான கோழி குஞ்சு இருக்குது. இந்த 4ஆம் மாணவி கையில் எதுவுமே இல்லை. ஆசிரியை அந்த மாணவியை பார்த்து அன்பை வெளிப்படுத்தும் விதமாக உனக்கு எந்த பொருளுமே கிடைக்கலையா அப்படின்னு கேட்கும்போது அந்த மாணவி சொன்னாங்களாம், நானும் வகுப்பறை விட்டு வெளியில் போன போது அந்த அழகான ரோஜா பூவை செடியில் பார்த்தேன். ஆனால் அதை பறிப்பதற்கு மனம் இல்லாமல் நான் அதை பறிக்கலை. பறந்துக்கிட்டு இருந்த பட்டாம்பூச்சியை பார்க்கும்போது சிறகடித்து பறக்கிற அந்த பட்டாம்பூச்சியை பிடிப்பதற்கு மனம் இல்லாமல் அதை பிடிக்கலை. அந்த அழகான கோழி குஞ்சை தன்னுடைய தாய்கிட்டேருந்து பிரிப்பது பாவமான செயலாக தோணுச்சு, அதனால் நான் அதை செய்யலை அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட அந்த ஆசிரியை ஓடி வந்து அந்த மாணவியை அள்ளி அணைச்சிக்கிட்டு அன்புனா இதுதான்னு சொன்னாங்களாம்.